ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டீஸுங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு க்ரன்ச்சியான லாக்டவுன் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்நாக்ஸை தான் செய்ய போகிறோம். அதுவும் இந்த லாக்டவுன் நேரத்தில் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு தினைக்கும் ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இப்போ நான் ஒரு 4 ப்ரெட்டு எடுத்துருக்குறேங்க. அதே மாதிரி சாக்லேட் எடுத்துருக்குறேன். இதாவது டைரி கிஸ்ன்னு எடுத்துருக்கேன். டைரி மில்க், எனி பிராண்டு எந்த சாக்லேட் இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு எது விருப்பமோ அந்த சாக்லேட் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 2 எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம சாக்லேட்டை நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது என்ன பண்ணுறீங்க, நமக்கு இதில் பாருங்கள் நல்லா பாக்ஸாக இருக்கும். அதை என்ன பண்ணுறீங்க, நம்ம உடச்சிக்கலாம். இதை ஒரு சின்னமாக நம்ம என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி சைஸில் இந்த பாக்ஸை உடச்சி எடுத்துக்குங்க. இப்போ நான் ஒரு 6 இது தனியாகவே உடச்சி வச்சுருக்கேங்க. உடைக்கும் போது கொஞ்சம் பார்த்து உடைங்க. நமக்கு அதுவும் 2ஆக உடஞ்சிரும். ஸோ நமக்கு இந்த சைஸில் வந்தால் தான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இதை கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சா கூட நமக்கு எல்லாமே நல்லா செட் ஆயிரும். அப்புறமா நீங்கள் எடுத்து உடச்சா கூட நமக்கு அது 2 அதாவது தூளாக உடையாமல் இந்த மாதிரி நமக்கு வந்துடும். அடுத்து நம்ம ஒரு ப்ரெட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ணால் ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் உள்ளது. இதை என்ன பண்ணுறீங்க, லைட்டாக அப்படி வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சர்க்கிள் ஷேப்பில் நமக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி நம்ம இப்போ நான் 4 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் நமக்கு இது மாதிரி 8 பீஸ் வேணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டை நம்ம சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். மிச்சம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரி ப்ரெட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். அதை என்ன பண்ணுறீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் பவுடராக நுண்ணிக்கிட்டு நம்ம ஒரு டப்பாவில் கொட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வேணும்போது நம்ம அதை ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு ஸ்லைஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு சாக்லேட் இதை நடுவில் சென்டரில் வச்சுருங்க. இதை நான் கொஞ்சம் போல் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக கரைச்சிருக்கேன். இதை எடுத்து என்ன பண்ணிங்கன்னா இந்த ஒரு சைடில் இப்படி வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணிடுங்க. சைடு ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபுல்லாக நம்ம அந்த மைதா பேஸ்ட்டை வச்சுட்டு அடுத்தது இன்னொரு பீஸ் எடுத்துக்கோங்க. வச்சு இது மேலே வச்சு லைட்டாக கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ஓர பகுதி நம்ம வச்சுருக்கோம்ல அதை லைட்டாக இது மாதிரி கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ரெண்டுமே நமக்கு என்னென்னா ஒன்று சேர்ந்துடும். அப்படியே ஒட்டிக்கும் நமக்கு. இதை அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேங்க. இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் அல்லது நீங்கள் பட்டர், வெண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ இது நமக்கு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். எல்லா இடம் படுற மாதிரி கொஞ்சம் நம்ம அதை வச்சுக்கோங்க. இது நமக்கு அதாவது ரொம்ப ஹீட் ஆகாமல் மீடியமாக ஹீட் ஆன பிறகு நம்ம இதை ஸ்டவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரெட்டில் அப்படியே வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இது நமக்கு எப்போவுமே நம்ம எப்படி ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இதை 2 சைடு கொஞ்சம் கோல்டன் கலர் வரும்போது இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 சைடு நமக்கு நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வந்தோடனே இது மாதிரி நான் திருப்பி விட்டுருங்க. நமக்கு என்னென்னா உள்ளே வச்சுருக்க நம்ம அந்த சாக்லேட் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஹீட்டில் அப்படியே மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆன பிறகு நமக்கு உள்ளே ஃபுல்லாகவே நமக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருங்க. அது சாப்பிடும்போது ரொம்பவும் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம சாக்லேட் வெறும் சாக்லேட் தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபீலும் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு இதே மாதிரி அந்த சைடும் என்ன ஆகுனா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வரட்டும். பாருங்கள், இப்போ நமக்கு 2 சைடுமே நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இது நமக்கு எடுக்கவும் தெரியும். ப்ரெட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்காங்க, மொறுன்னு இருக்கும். உள்ளே இருக்க அந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிருக்கனால சாப்பிடும்போது அப்படியே க்ரன்ச்சியாகவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு அருமையான க்ரன்ச்சியான குட்டீஸுங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.